அது நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும். அதுக்கு பேர் தான் கதை சொல்லும் கலை. இந்த உலகத்தில் நடக்கவே முடியாது. அந்த வகையில் நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன். அதாவது திடீர்னால என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே யாரெல்லாம் இருக்கிறா, காந்தியடிகள், அப்புறம் அம்பேத்கர், பெரியார் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் வாடகை கொடுத்து எல்லாருமே இறந்துட்டா தான் நம்ம நினச்சோம்லாம். ஆனால் உண்மையிலே அவங்க இருக்காங்க. இருந்து எதுக்காக இங்கே எல்லோரும் ஒன்றா, ஏன் எங்களெல்லாம் பார்க்க வர வேண்டியதுன்னு, இல்லை நாங்கள் எல்லோரும் ஒழுங்காக வாழ்கிறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதுக்காக நாங்கள் டெய்லி மார்வேஷத்தில் நைட்டு எல்லாமே பேப்பர்லாம் படிப்போம். நாங்கள் பேப்பர் டிவியெல்லாம் பார்ப்போம். டிவியை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுப்போம். நாங்கள் வெளியிலலாம் வரக்கூடாது, நாங்கள் இறந்துட்டோம், அதனால் நாங்கள்லாம் வெளியில் வரக்கூடாது, வெளியில் வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். இந்த வீட்டுக்கு கூட வாடகை 4000 கொடுத்துட்ருக்கோம். இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன பண்ணுறோம், டிவியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகம் இந்த வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கா, நம்ம பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதை. அப்போ இது நடக்க முடியாதுல்ல, அப்போ அதுதான் கதை. நடக்க முடியாத சம்பவங்களை நீ கதையாக சொல்லணும். அதுக்கு பேர் தான் கதை. அப்போ யாரும் காந்தியோ வரப்போகிறதில்ல, இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்பேத்கரோ பெரியாரோ அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க திரும்ப வரப்போகிறதில்ல, ஒரு வாடகை வீட்டில் அவங்க இருக்க போகிறதில்ல அவங்க. அதனால் இது நடக்கவே முடியாது அப்படிங்கும்போது அதுதான் கதை. அது ஒரு பொய்ன்னு வச்சுக்கோங்க. கதைன்னா என்னது, ஒரு பொய், அது ஒரு கற்பனை, அப்படி தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். உங்கள் அப்பா இப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டார் அப்படின்னா, என் தாத்தா வந்தார், நேற்று என்கிட்ட பேசினார், ஒரு கதை சொல்கிறேன் பாரு, நான் ஒரு கதை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நான் போயிட்டு இருந்தேன்னா, அப்போ அந்த ஏரிக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் தாத்தா வந்தார், எப்படி இருக்கா நல்லா இருக்கியான்னு கேட்டார். அப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயை என்கிட்ட கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், வேண்டான்னு சொல்லிட்டேன், அவர்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவர் செக் எழுதி கொடுத்தாரு, நான் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டேன், அவர்கிட்டே கொடுத்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிழிச்சு போட்டார். இந்த மாதிரி ஒரு கதை. அப்போ தாத்தா இறந்து போயிட்டார், அவர் திரும்ப வரப்போகிறதில்ல. அப்போ நடக்க முடியாத சம்பவத்தை தான் நான் கதையாக சொல்கிறேன். 1000 கோடியே செக்காக எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறேன்ல, இதெல்லாம் பொய் தானே. அப்புறம் நான் ஒரு கதையாக சொல்கிறேன். அதனால் நடக்க முடியாத சம்பவங்களை எப்படியெல்லாம் நம்ம கதை சொல்லலாம், எந்தெந்த வகையிலெல்லாம் கதை சொல்லலாம், நடக்க முடியாத சம்பவம் தானப்பா கதையாக சொல்லணும், எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. இறந்து போகிற எங்கள் தாத்தா வந்தார் அப்படிங்கிறதே நடக்க முடியாது தானே. அதுபோல் அம்பேத்கர், பெரியார் வந்தார், அதெல்லாம் நடக்க முடியாது. அப்புறம் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன், இயேசு பெருமான் இமயமலையில் இயேசு பெருமானும் சிவபெருமானும் அப்புறம் புத்தரும் சேர்ந்து ஒரு 1000 அடி உயரத்துக்கு நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, கலந்து உரையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி ஒரு கதை சொன்னேன் நான். அது நடக்க முடியாத சம்பவம். அப்போ நடக்க முடியாத சம்பவத்தை சொல்கிறதுக்கு தானே கதை, ஒரு பொய் தானே அது. அது நீ உண்மை நினச்சாதான் அதுதான் தப்பு, அதுதான் மூட நம்பிக்கை. அது ஒரு பொய்யாக பாரு, அது ஒரு கற்பனையாக பாரு. நடக்க முடியாத சம்பவத்தை நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீ பார்த்து தெரிஞ்சு.